கால கீழ போடுமா. தெரியக்கூடாதெல்லாம் தெரியுது. அது தெரியற மாதிரி தாறுமாறு கவர்ச்சியில இளம் நடிகை. போன 2012வது வருஷம் ஹிந்தில வெளியான போரமாஸ் அப்படிங்கிற படத்துல நடிச்சதன் மூலமா திரையுலகத்துல காலடி எடுத்து வச்சவங்க தான் நடிகை எஸ்தர் நோரான்ஹா. தொடர்ந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடா, துளு மாதிரியான மொழிகள்ல நடிச்சிருக்கக்கூடிய இவங்க தமிழ்ல போன 2016வது வருஷம் வெளியான மீன் குழம்பும் மண்பானையும் அப்படிங்கிற படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கிளாமரான கதைக்களம் கொண்ட படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இவங்க போன 2019வது வருஷம் நோவல் சீன் அப்படிங்கிற நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணமான 6 மாசத்துல அவர விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. தன்னோட சின்ன வயசுல இருந்தே திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இவங்க சமீப காலமா படு கிளாமரான கேரக்டர்களை ஏற்று நடிச்சிட்டு வராங்க. பட வாய்ப்புக்காக எந்த அளவுக்கு வேணாலும் கவர்ச்சியா நடிக்க தயாரா இருக்கக்கூடிய இவங்க சில வெப் சீரிஸ்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. திரைப்படங்கள்ல அம்மனிய ஒரு கவர்ச்சி பொருளா மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத இவங்க நடிப்புல வெளியாகக்கூடிய படங்கள பார்த்தாலே தெரியும். சமீபத்துல பேட்டி ஒண்ணுல பேசினவங்க, கவர்ச்சி காட்டுறதையும் தாண்டி எனக்கு நல்லா நடிக்கவும் தெரியும். அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பா நடிப்பேன். ஆனா, நடிக்க வாய்ப்பு கிடைச்சா மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்னு நான் இருக்க மாட்டேன். சினிமாவுல என்னோட பங்கு இருக்கணும். அதுதான் எனக்கும் என்னுடைய எதிர்காலத்துக்கும் சிறந்ததா இருக்கும். இப்படி நடிப்பேன், இப்படி நடிக்க மாட்டேன் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். கவர்ச்சியான கதாபாத்திரம் கொண்ட கதைகள்லயும் நடிப்பேன். அதே மாதிரி கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகள்லயும் என்னால நடிக்க முடியும் அப்படின்னு பேசியிருந்தாங்க நடிகை எஸ்தர் நோரான்ஹா. இந்த நிலையில இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் சில இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. இத தொடர்ந்து ரசிகர்கள் "கால கீழ போடுமா, தெரியக்கூடாததெல்லாம் தெரியுது" அப்படின்னு கலாய் கருத்துக்களையும் பதிவிட்டுட்டு வராங்க. தமிழ் சினிமாவுல இப்போ வளர்ந்து வரக்கூடிய நடிகைகள்ல ரொம்பவே முக்கியமானவங்களா இருக்கிறவங்க நடிகை பிரியா பவானி சங்கர். பிரியா பவானி சங்கர பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நல்ல கதைக்களங்கள தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவங்களா இருந்துட்டு வராங்க. வழக்கமா நடிகைகள் வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு எல்லா படத்துலயும் வாய்ப்புகள வாங்கி நடிச்சிருவாங்க. ஆனா தன்னோட கதாபாத்திரத்துக்கு படத்துல முக்கியத்துவம் இருந்தா மட்டும் தான் அந்த படத்துல நடிப்பேன் அப்படிங்கிற கொள்கையோட இருந்துட்டு வராங்க பிரியா பவானி சங்கர். அதனாலேயே அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் குறைவானதா இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில அதிகமா பேசப்படக்கூடிய படங்களாவே அது இருந்துட்டு வருது. ஏன்னா பிரியா பவானி சங்கர் நடிச்ச முதல் படமான மேயாதமான் படமே கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு. அதனாலேயே அதுக்கு பின்னாடி அவங்க நடிச்ச மான்ஸ்டர் மாதிரியான அதிகபட்ச படங்கள்ல கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்கிறது மாதிரியான கதைக்களம் இருக்கிறத பார்க்க முடியும். சமீப காலமா மட்டும் பிரியா பவானி சங்கர் தொடர்ந்து ஒரு தோல்வி கதாநாயகியா எல்லாராலையும் விமர்சிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் வரிசையா அவங்க நடிச்ச படங்கள் தோல்வியை கொடுத்துட்டு வந்ததுதான். நடிகர் விஷால் நடிச்சு ஹரி இயக்கத்துல வெளியான ரத்னம் படத்துல பிரியா பவானி சங்கர் கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பெரும் தோல்வியை கண்டது. அதுக்கு பின்னாடி பிரியா பவானி சங்கர் மறுபடியும் இந்தியன் 2 படத்துலயும் நடிச்சிருந்தாங்க. அந்த படமும் பெருசா வெற்றியே பெறல. இந்த நிலையில இந்த விஷயங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில, அடுத்து பிரியா பவானி சங்கர் டிமாண்டி காலனி 2 படம் மூலமா நல்ல வெற்றிய கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில சமீபத்துல பேட்டியில பேசின பிரியா பவானி சங்கர் சொல்லும்போது, "நான் கவர்ச்சியா நடிக்கிறது கிடையாது" அப்படின்னு நெறைய பேரு சொல்றத கேட்க முடியுது. ஆனா என்னோட ரசிகர்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு நான் இப்படி நடிக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி நடிக்கிறத விடவும் கவர்ச்சியா நடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். எனக்கு அப்படி நடிக்க வராது அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட ரசிகர்கள் அத எதிர்பார்க்கிறது கிடையாது. அவங்களையும் நான் கவர்ச்சியா நடிச்சா பார்க்க மாட்டாங்க. அதனால தான் நான் கவர்ச்சியா நடிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரியா பவானி சங்கர்.